திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. பெயர் அபிராமி, வயது 28 வயது. இவங்க ஜாதி நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசி கன்னி. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தா 12th தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா டைலர். இவங்களுக்கு மாதம் 5,000 சம்பளம் வரது சொல்லியிருக்காங்க. வீட்லேயே ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தா வீடு 3 ஏக்கர் நிலம் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணம்னு பார்த்தா முதல் திருமணம் ஆகி விவாகரத்து ஆயிடுச்சு. கருத்து வேறுபாட்டால் விவாகரத்து ஆயிடுச்சு. அதனால் நான் வீட்லேயே டைலர் போய் கற்றுக்கிட்டு வீட்லேயே சம்பாதிக்கிறேன். மாதம் 5,000 சம்பளம் வருது. எனக்கு குழந்தைங்கள்லாம் எதுவும் இல்லை. எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துலேயே விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. இப்போ நான் அப்பா அம்மாட்ட தான் இருக்கேன். அவர் மாமியார் மன்னார்கிட்டயே போயிட்டாங்க. நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. எனக்கு குழந்தலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. உங்கள் சொந்த ஊருன்னு பார்த்தா காஞ்சிபுரத்தில் இருக்கிறத சொல்லியிருக்கேங்க. இந்த பொண்ணு வரக்கூடிய மணமகன் எனக்கு நல்லா பார்த்துக்கிட்டா போதும், எனக்கு ஒரு துணை வேணுன்றதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்கேங்க. இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இவங்க பேரன்னு பார்த்தா ஸ்னேகா, வயது 28 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தா இந்து நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தா கன்னி. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தா 12th தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா பேக்கரி ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மாதம் 5,000 20,000 சம்பளம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தா வீடு ஒரு 10 ஏக்கரா நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா 2வது திருமணம் தான். வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. முதல் திருமணம் விவாகரத்து ஆயிடுச்சு. எனக்கும் அவருக்கும் சண்டை வந்ததுனால கருத்து வேறுபாட்டால் விவாகரத்து ஆயிடுச்சு. எனக்கு குழந்தைங்க ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது. வீட்டுக்கு நான் ஒரே பிள்ளைன்னு சொல்லியிருக்கேங்க. கையில் 2 லட்சம் காசு, 10 பவுன் 5 பவுன் நகை வச்சுருக்கிறத சொல்லியிருக்கேங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்கும். இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். இவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, வரக்கூடிய மணமகன் என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே போதுன்னு சொல்லியிருக்கேங்க. இவங்க சொந்த ஊருன்னு பார்த்தா மதுரையில் இருக்கிறத சொல்லியிருக்கேங்க. இந்த பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, என்னை வரக்கூடிய மணமகன் என்னை கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் கூடையே வச்சு பார்த்துக்கிட்டேன், எனக்கு அதுவே போதும், என்னையும் என் குழந்தையும் பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. எனக்கு சம்பாரித்து கொடுக்கணுன்றதெல்லாம் இல்லை, வீட்டோட மாப்பிள்ளையும் வந்தாலே எனக்கு ஓகேன்னு சொல்லியிருக்கேங்க. ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்கேங்க.